3 வயசு 4 வயசு 5 வயசு 7 வயசு குழந்தைகள்கிட்ட போய் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விஜய் மாமா யாரு? தினைக்கும் சன் டிவில வந்து டான்ஸ் ஆடுவாரு, கேடிவில வந்து டான்ஸ் ஆடுவாரு. அவர் சிஎம் ஆகணும்னு. அந்த குழந்தைகளுக்கு முதலமைச்சர், தலைமைச் செயலகம், இந்தி எதிர்ப்பு, மும்மொழி கொள்கை, தமிழ்நாடு, மாநில சுயாட்சி, இந்துத்துவா, பாஜக, காங்கிரஸ் எதுவுமே தெரியாது. விஜய் மாமாவும் சமந்தா அக்காவும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட குழந்தைகளிடம் சொல்லி உங்களுக்கு பிடிச்ச நான் சிஎம் ஆகணும்னு பெரியவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லி அதுல பெரிய லெவலில் இன்ஃபுளுன்ஸ் ஆகி இன்னைக்கு விஜய்க்கு வந்து நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. இதை நம்ம விஜயே ஒப்புக்கொண்ட விஷயம். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்பதான் சிக்கல் வந்திருக்கு. விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க நீங்களே. இப்ப விஜய் அங்கிள் குழந்தைங்களை காப்பாத்துங்க. எடப்பாடி வீட்டு வாசல்ல போய் நிக்கிறீங்க. இப்ப நீங்க எடப்பாடி போய் நிக்கிறீங்க, வேலுமணி தனி மீட்டிங், சிவி சண்முகம் தனி மீட்டிங் நடத்துறாங்க, காங்கிரஸ் உங்களை ஆதரிக்க போகுது, பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி வரப்போறாரு. ஓகே, அதெல்லாம் ஓகே. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறியா இல்லையா? கெடு விதிச்சு மத்திய அரசு உங்களுக்கு வந்து கடிதம் வந்திருக்கு. கடிதம் வந்துச்சா இல்ல எங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கா? பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திட வேண்டும் மத்திய அரசு. பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி கொள்கை கட்டாயம் என மத்திய அரசு கூறியதால் அதனை ஏற்க திமுக அரசு மறுத்தது. திமுக அரசு இருந்த வரையும் இப்படி ஒரு கெடு வரல. ஏன்னா நான் ஏத்துக்க முடியாது, மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பு எங்களுக்கு வேணாம், இருமொழி கொள்கை தான் அறிஞர் அண்ணாவின் கொள்கை என்று சொல்லி 67 இருந்து இப்போ வரை இருமொழி கொள்கையை கொண்டு வருகின்ற, மாறி மாறி நிறைவேற்றி வருகின்ற திமுக அதிமுக அரசுகள் அதை இது பண்ணல.